உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தோன்றா துணையாக இருந்து நம்மை இந்த நல்ல தமிழ் பணியிலே ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்ற திருவரங்கத்திலே செண்பகத் தமிழ் அரங்கு என்ற ஒன்றினை நிறுவி நாள்தோறும் தமிழை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகை ஐயா ராசவேலு செண்பகவல்லி அவர்களை என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்குகின்றேன். செண்பகத் தமிழர்களுடைய 1522ஆம் நிகழ்விலே 17ஆம் ஆண்டு கம்பன் விழாவிலே என்னுடைய பொழிவு அமைகிறது. இந்த நிகழ்வு நம் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய கல்விக்கடலாக விளங்கிய ஐயா திரு கம்பராமன் எஸ்கே ராமராஜன் அவர்களுடைய நினைவாக நடைபெறுகின்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று கேட்டால் அவர்களோடு நெருங்கி பழகியவன் நான். என்னுடைய இளமைக்கால பேச்சுகளை கேட்டுவிட்டு கல்விக்கடல் கம்பராமன் ஐயா அவர்கள் மனமாற என்னை வாழ்த்தியவர். என்னுடைய தந்தையாரிடத்திலும் அவர் நெருங்கி பழகியவர். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை என்னால் அவரை பற்றி சொல்ல முடியும். ஒரே ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே பதிவு செய்வதிலே நான் ஆசைப்படுகிறேன். கம்பனிலே ஆழ்ந்து தோய்ந்து நின்றவர் கம்பராமன் அவர்கள். காரைக்குடியிலே ஆண்டுதோறும் கம்பன் விழாவிலே நிறைவு நாள் விழாவாக நாட்டரசன் கோட்டையிலே கம்பன் சமாதியிலே நடைபெறும். அதிலே என்னுடைய தந்தையார் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியிலே பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை எடுத்து பேசுகின்றார். கீழே கம்பன் அடிப்படை ஐயா திரு சா கணேசன் அவர்கள், பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் அவர்கள், இன்னும் பற்பல தமிழறிஞர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகிலே எஸ்கே ராமராஜன் ஐயா அவர்களும் வீற்றிருக்கிறார்கள். கம்பன் விழாவுக்கு வருகிற பொழுதெல்லாம் அவரை பார்த்தால் தெரியும், சட்டை இருக்காது, மேலே இடுப்பையில் எடுத்து துண்டை கட்டி கொள்வார்கள். கம்பன் அடிப்படைக்கு எப்பொழுதும் மேலே துண்டு இருக்காது, சட்டையும் இருக்காது. அப்படி ஒரு ஆழ்ந்த பற்றோடு இருக்கிற பொழுது என் தந்தையார் பேசிக்கொண்டே வந்தவர், இவருடைய கண்களிலிருந்து கண்ணீராக வருகிறது. ஆகா ஆகா என்று சொல்லிக்கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார் அந்த பேச்சை. என் தந்தையார் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே பேச்சை முடிக்கிற பொழுது சொல்கிறார், சமீபத்தில் கம்பன் கழகம் வெளியிட்ட அந்த கம்பராமாயண மூலத்திலே இந்த பாட்டை பிற்சேர்க்கை பாடலிலே சேர்த்து விட்டார்கள், மிகை பாடல்களிலே சேர்த்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த பேச்சிலே ஆழ்ந்து தன்னை மறந்திருந்த கம்பராமன் அவர்கள், பாவிகள் பாவிகள், அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஒரு நல்ல பாடலை இப்படியா சேர்ப்பது என்று எதை ஒன்றை கேட்கிற பொழுதும் சரி, எதை ஒன்றை படிக்கிற பொழுதும் சரி, எதை ஒன்றை சொல்கிற போதும் சரி, அதிலே முழுமையாக தன்னை கரைத்து கொள்கிறவர் கல்விக்கடல் எஸ்கே ராமராஜன் ஐயா அவர்கள். அவர்கள் நினைவாக இந்த கம்பன் பொழிவு அமைவதிலே தான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னேன். இன்றைக்கு கம்பனிலிருந்து ஒரு நல்ல பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கம்பன் பெரும் புலவன். ஜஸ்டிஸ் மகராஜன் சொல்கிறார், கம்பன் அச்சீவ்டு ஆல் அதர் poets attempt to achieve என்று சொல்கிறார். கம்பன் சாதித்து விட்டான், மற்றவர்களெல்லாம் சாதனை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், முடியவில்லை என்று சொல்லுவார் ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்கள். மகாகவி பாரதி கம்பனை பற்றி மிக பெருமையாக எல்லா இடங்களிலும் பேசுவான். நிறைவாக ஒன்று சொல்வதாக நாம் வைத்துக்கொள்வோம். கம்பனை அவன் இப்படி சொல்லி முடித்தான், கர்ணனோடு கொடை போயிற்று, உயர் கம்பநாடனோடு கவிதை போயிற்று, யாமறிந்த புலவரில கம்பனை போல் என்று பல்வேறு விதமாக பாராட்டிய பாரதி ஒன்று சொன்னான், கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று முடித்தான். அதனால தான் என்னவோ
கண்ணனை பற்றி பல பாடல்களை பாடிய பாரதி கம்பனை மீறி நம்மால் ராமனை பாடிவிட முடியுமா என்று ராமனை பற்றி பாடாமல் போய்விட்டானோ என்னவோ. இன்றைக்கு வரைக்கும் உலகெங்கும் கம்பன் கழகங்களிலிருந்து கம்பனுக்கு விழா எடுக்கிறது. நாமக்கல் கவிஞர் மிக அழகாக கம்பனை பற்றி பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். அவன் எப்படி எழுதினான் என்றே தெரியவில்லையே. வின் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். எப்படி தேவர்கள் அமுதத்தை விட ஒரு சிறந்த பாடலை இவனால் தர முடிந்தது என்று நாமக்கல் கவிஞர் வியக்கிறார். அப்படி பல பேர் வியந்த இந்த கம்பனிலிருந்து ஒரு பகுதி. இந்த பகுதி மிக அழகான பகுதி. நெடுநாட்களாக தனக்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் தயரதனுக்கு. ஆகையினாலே தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டனிடத்திலே போய் சொல்கிறான், எனக்கு பிள்ளைகள் இல்லையே, என்ன செய்வது என்று. முக்காலமும் உணர்ந்த ஞானியாகிய வசிஷ்டன் நினைத்து பார்க்கிறான். பார்க்கடலிலே பையத்துயின்ற பரமனாக இருக்கக்கூடிய அந்த பரந்தாமன் ராவணனை அழிப்பதற்காக, நல்லோரை காப்பதற்காக தசரதன் மதலையாய் தாரணி வருதும் என்று அன்றைக்கு தேவர்களுக்கு சொன்ன அந்த வாசகத்தை நினைத்து பார்த்து தசரதனிடத்திலே வசிஷ்டன் சொல்கிறான், நீ கலைக்கோட்டு முனிவனை அழைத்து புத்திரனுக்கு யாகம் செய், அந்த புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று சொன்ன உடனே அழைத்து வருகிறான். கலைக்கோட்டு முனிவனை சென்று அவனை தக்கவாறு உபசரித்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து மிகப்பெரிய யாகம் நடத்தி அதில் ஒரு பூதம் வந்து பாயசம் தர, இந்த பாயசத்தை தன்னுடைய 3 பட்ட மகிழ்ச்சிகளாகிய கோசலை, சுமித்திரை, கைகேயி மூவருக்கும் கொடுத்தான். உரிய காலத்திலே குழந்தைகள் பிறந்தன. கோசலைக்கு ராமன் பிறந்தான். கராமலைய தளர் கைகறி எரித்தே அரா அணையில் துயில்வோய் என அன்னால் விராவி மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் என்று கம்பன் எழுதுகிறான். அன்றைக்கு ஆதிமூலமே என்று ஒரு யானை அலறிய போது ஆடை குலைய ஓடி வந்து எந்த பரம்பொருள் காப்பாற்றியதோ அந்த பரம்பொருளுக்கு ராமன் என்று பெயர் தந்தான் என்று கம்பன். கோசலைக்கு ராமன் பிறந்தான். சுமித்திரைக்கு இலக்குவனும் சத்துருக்கணனும் பிறந்தார்கள். கைகேயிக்கு பரதன் பிறந்தான். இவர்கள் அத்தனை பேரும் எப்படி என்று கேட்டால், சங்கு சக்கர அம்சமாக பரதனும் சத்துருக்கணனும் பிறக்க, ஆதிசேஷனாக அந்த அம்சமாக இலக்குவன் பிறக்க, திருமால் ராமனாக அவதரித்தார்கள். தெய்வ அம்சம் பொருந்திய பரம்பொருள் தயரதனுக்கு பிறந்திருக்கிறது. இப்பொழுது கம்பன் என்ன எழுதியிருக்க வேண்டும்? கம்பன் எழுதினான், தனக்கு பின்னால் இந்த ராஜ்யத்தை ஆளுகின்ற அரசன் பிறந்தான் என்று மிக மகிழ்ந்தான். தன்னுடைய கருவூலத்தை திறந்துவிட்டு எல்லோருக்கும் எடுத்து எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று சொன்னான் என்று தயரதன் மகிழ்ந்தான் என்று எழுதினான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வசிஷ்டனுக்கு தெரியும் பிறந்தது திருமால் என்று, ஆனால் அதை அவன் சொல்ல முடியாது வெளியே. தயரதனுக்கோ மற்றவர்களுக்கோ தனக்கு பிறந்திருக்கிறது தெய்வம் என்பது தெரியாது. ஆனால் இதனை பாடிய கம்பனுக்கு தெரியும் அல்லவா? அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பரம்பொருளே வந்து குழந்தையாக பிறந்திருக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தயரதன் அடைந்திருக்கலாம் என்று கம்பன் நினைத்து பாடியிருக்கலாம். ஆனால் கம்பன் என்ன செய்தான்? மகிழ்ந்தான் என்று எழுதிவிட்டான். சரி, பிறந்த குழந்தைகள் எப்படி? பரம்பொருள் ராமனாக அவதரித்திருக்கிறது. அவனுக்கு உடன் பிறந்த இலக்குவன் ஆதிசேஷன், அவன் எப்படி என்று கேட்டால் ஒரு அழகான ஓமை சொல்கிறான் கம்பன். ராமனும் இலக்குவனும் எப்படி இருந்தார்கள் அப்படி என்று கேட்டால், இந்த தறி நெய்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு குழல் ஒன்று இப்படி அனுப்புவாங்க. இந்த குழல் ஓடும்போதே அந்த குழலுக்குள்ள நூலும் ஓடும். குழலை எடுத்துகிட்டு வெறும் நூல் அனுப்பிச்சா ஓடாது, ஏன்னா நூல் பாதியில் கீழே விழுந்துடும். அப்போ அந்த குழல் கூடயே நூல் ஓடும், அப்போ தான் அந்த பாவு நிற்கும் தறியில். இப்போ கம்பன் இந்த உதாரணம் சொல்லலாம், நெய் குழல் உறும் இலை என நிலை திரிவார். அந்த குழல் பின்னாடி எப்படி ஓடுதோ அது மாதிரி ராமன் பின்னாடி இலக்குவன் போனான்.
ராமன் பின் பிறந்தாரும் உளன் என்ன பிரியாதான். ராமனுக்கு பின்னாடி ஒருத்தன் பிறந்தான்னு கூட சொல்ல முடியாது, அப்படி ராமனோடு இருந்தான் இலக்குவன். சரி, இந்த ராமனும் இலக்குவனும் ஒன்னா அப்படின்னு கேட்டால் அப்படிதான் சொல்கிறான். காட்டுக்கு போகிற பொழுது கம்பன் பாடுகின்றான், அஞ்சன குன்றம் அன்ன அழகனும் அழகன் தன்னை எஞ்சலில் பொன் போர் தன்னை இளவலும். ராமன் பார்க்கறதுக்கு கருப்பாக இருப்பான், லக்ஷ்மணன் பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்க மாட்டான், பொன்னிறமாக இருப்பான், சிகப்பாக இருப்பான். ஆனால் இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் கிடையாதுங்கண்ணா. அஞ்சன குன்றம் அன்ன அழகனும். சரி, அந்த அழகன் தன்னை எஞ்சலில் பொன் போர்த்தன்ன, கொஞ்சம் கூட இடம் விடாம எல்லா இடத்துலையும் தங்க முலாம் பூசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இலக்குவன் இருந்தான். அப்ப ராமனும் இலக்குவனும் வேறு வேறு அல்ல என்பது கம்பன் கருத்து. ரெண்டு பேரும் ஒண்ணு, நிறந்தான் வேற. சரி, ராமனும் இலக்குவனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டான். அப்ப ராமனும் பரதனும் அதை சொல்றான். எங்க சொல்றான்னு கேட்டா, ராமன் வில்லை முறித்த பிறகு ராமன் அருகிலே நிற்கிறான், பக்கத்தில் விஸ்வாமித்திரன் பக்கத்தில் லக்ஷ்மணன் எல்லாரும் நிற்கிறார்கள். அப்போ சீதையனோட அப்பா ஜனகன் கேட்கிறான், இவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது பரதனை காட்டி சொல்கிறான். அங்கே இருக்கான் பார், அவன் யார் தெரியுமா? பார்க்கறதுக்கு ராமன் மாதிரியே இருக்கான். ராமனும் கருப்பு, பரதனும் கருப்பு, ராமன் மாதிரியே இருக்கான், கரிய செம்மல், ராமன் மாதிரியே இருக்கான். சரி, ராமன் மாதிரியே இருக்கான்னு மட்டும் நினைக்காத. நீர் என்ன பண்ணுன்னு கேட்டால், மேலேந்து விழுகிற நீர் பள்ளத்தை நோக்கி தான் ஓடும், மேட்டை நோக்கி நீர் போகாது, பள்ளத்தை நோக்கி தான் போகும். அது மாதிரி அறக்கடல் இருக்கு, அந்த அறம் ஓடி வந்து தங்குற பள்ளம் யாருன்னு கேட்டால், இதோ இருக்கிறானே இந்த பரதன் அப்படிங்கிறான். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனெனும் பெயரானை எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையன் கோன்மைகள் பயந்தாள். இங்க இருக்கான் பாரு, இந்த ராமன் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பரதனை கைகேசி பெற்றெடுத்து தந்தாள். அப்போ ராமனும் பரதனும் ஒன்றுன்னு சொல்றான். ஒன்றுன்னு சொன்ன அதே கம்பன் தான் பின்னாடி குகன் வாயில சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அப்பா 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியலம்மா, 1000 ராமர் உனக்கு இணையாக முடியுமா என்று கேட்கிறான். கடைசியில் ராமன் வரலைன்னு சொல்லி இனி வாழ்க்கையிலே தனக்கு என்ன இருக்கிறது என்று நான் நெருப்பில் விழப்போகிறேன் என்று சொன்ன போது கோசலை ஓடி வந்து சொல்கிறார், பரதா நீ நெருப்பில் விழலாமா? என்னில் கோடி ராமர் நின் அருளுக்கு அருகாவரோ, கோடி ராமர் உனக்கு இணையாக முடியுமான்னு கேட்கிறார். அப்போ பரதன் என்பவன் ராமனுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ ராமனை வைத்து பரதனை எடை போட்டு ராமனும் பரதனும் ஒன்று என்று சொல்கிறான். ஒரு இடத்திலே ராமனும் இலக்குவனும் ஒன்று என்றான், ராமனும் பரதனும் ஒன்று என்றான். சரி, ராமனும் இலக்குவனும் ராமனும் பரதனும் ஒன்று என்று சொன்னவன் பரதனும் இலக்குவனும் எப்படி என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அதையும் சொல்கிறான். ராவணவதம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி வந்த பிறகு ராமன் உடன் இருந்து 14 ஆண்டுகள் ஊன் உறக்கம் இல்லாமல் இருந்த மெலிந்திருக்கிற இலக்குவன் இங்கு நிற்கிறான். இலக்குவனுக்கு அருகிலே பரதன் நிற்கிறான். அவனும் ராமன் வருவான் வருவான் என்று ஊனையும் உறக்கத்தையும் துறந்து நாட்டிலே இருந்தவன். இலக்குவனோ காட்டிலே ராமனோடு இருந்தவன். 2 பேரும் மெலிந்திருக்கிறார்கள். அப்பொழுது அயோத்தி மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒருவன் சொல்கிறான், இங்க பார், நாட்டிலே இருந்து ராமன் வரவுக்காக காத்திருந்த பரதன் எப்படி மெலிந்திருக்கிறான் பார். ஒருவன் சொல்கிறான், அவனை விட இவனை பார், காட்டிலே ராமனோடு இருந்து அவனுக்காகவே வாழ்ந்து இவன் எப்படி மெலிந்திருக்கிறான் பார் என்று சொல்கிறார்கள். இப்போ 2 பேரும் மெலிந்திருக்கிறார்கள். பரதனும் மெலிந்திருக்கிறான், இலக்குவனும் மெலிந்திருக்கிறான். இதில் யார் மெலிந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். கம்பன் பார்த்தான். அந்த மக்கள் வாயிலாக ஒரு வார்த்தையை சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? காடு உறைந்து உழைந்த மெய்யோ, நாடு உறைந்து உழைந்த மெய்யோ. எதுடா உழைந்து போய் நைந்து போய் இருக்குன்னு கேட்டா, இதை பார்த்த மக்கள் மெலிந்து போனார்கள் என்று மக்கள் மீது அதனை ஏற்றி இவர்கள் இருவரும் ஒன்றுதான், இவர்களிடத்திலே வேறுபாடு காட்ட முடியாது என்று சொல்லிவிட்டான் கம்பன். எனவே ராமனோடு சேர்த்து பரதன், ராமனோடு சேர்த்து இலக்குவன்
இலக்குவனோடு சேர்த்து பரதன், இவர்கள் மூவரும் ஒன்றுதானே தவிர வேறு வேறு இல்லை என்று சொல்லிவிட்டு சத்ருக்கனனை விட்டுவிட்டான் கம்பன். ஏன் சத்ருக்கனனை விட்டுவிட்டான் என்று கேட்டால், இவர்கள் இருவரும் ராமன் என்ற ஆண்டவனுக்கு தொண்டு செய்தவர்கள். ஆனால் சத்ருக்கனனோ பரதன் என்ற பாகவதனுக்கு தொண்டு செய்தவன். அடியாருக்கு தொண்டு செய்த அடியான் பெருமையை யாரோடும் சேர்த்து பார்க்க முடியாது என்பதனாலே இந்த குழுவிலே கம்பன் பரதனை சேர்க்காமல் விட்டுவிட்டான். இப்பேற்பட்ட ஒப்பற்ற குழந்தைகளை பெற்றெடுத்தவன் தயரதன். அந்த தயரதனை கம்பன் சொன்னான், இவர்கள் பிறந்த போது மகிழ்ந்தான். அப்பொழுது கம்பன் பொலிந்தான். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. ஏன் பொலிந்தது என்பதுதான் தலைப்பு. அப்பொழுது கம்பன் தயரதனை எப்பொழுது பொலிந்தான் என்று சொல்கிறான், எப்பொழுது பெருமை பெற்றான் என்று சொல்கிறான், எப்பொழுது சிறந்து நின்றான் என்று சொல்கிறான், எப்பொழுது மற்றவர்களால் பாராட்டப்பட்டான் என்று சொல்கிறான் என்று பார்த்தால், ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. நேரடியாக தன்னுடைய தாய் பெற்ற வரத்தினாலே காட்டுக்கு வருகிறான் ராமன். உடன் சீதையும் அருகிலே இலக்குவனும் துணையாக நிற்கிறார்கள். அங்கே ராமனை காண்பதற்காக ஒருவன் வருகிறான். அவன் யார் என்றால் வேடன். படிப்பறிவில்லாதவன்தான், பார்ப்பதற்கு முரடான தோற்றமுடையவன்தான். கச்சோடு ஆர்த்த கரை கதில் வாளிலன் நச்சு அராவும் நடுக்குறு நோக்கினன் பிச்சராம் அன்ன பேச்சினன் இந்திரன் வஜ்ராயுதம் போலும் மருங்கினான் என்று அவனை நமக்கு வடித்து காட்டுகிறான் கம்பன். அப்பேற்பட்ட முரட்டு தோற்றத்தோடு, காலிலே நாய் தோளிலே செய்யப்பட்ட செருப்போடு, சுற்றி வேட்ட நாய்கள் சூழ ராமன் இருக்கக்கூடிய அந்த கங்கை கரைக்கு வருகிறவன். இவனை பார்த்த உடனே இலக்குவன் ஓடி வருகிறான். ஏதாவது பேசிவிட்டால் உள்ளே முனிவர்களோடு ராமன் பேசி கொண்டிருக்கிறான். என்ன செய்வது? ஓடி வருகிறான். நமக்கு முரட்டு தோற்றத்தை காட்டிய கம்பன் தன் அருகிலே வந்து இலக்குவன் நின்ன உடனே இப்பொழுது குகன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? தேவா நின்கழல் சேவிக்க வந்தனன். அப்பா, உன்னுடைய கழலை வணங்குவதற்காக, திருவடியை வணங்குவதற்காக வந்தேன். நாவாய் வேட்டுவன் நாயடியேன். உருவம் கரடு முரடு, ஆனால் வெளிப்படுகிற சொல்லோ தேனினும் இனிய சொற்கள். இலக்குவன் சொன்னான், அப்பா, நீ பார்க்க வந்தவன் நான் இல்லை. என்னுடைய அண்ணன் ராமன் உள்ளே இருக்கிறான், முனிவர்களோடு பேசி கொண்டிருக்கிறான். நீ இங்கே இரு, நான் போய் சொல்லி வருகிறேன் என்று உள்ளே போய் சொன்ன இலக்குவன் சொன்னான். பாருங்கள், ஒரு அற்புதமான வார்த்தை குகனை பற்றி சொன்னான். அண்ணா, உன்னை பார்ப்பதற்காக ஒருவன் வந்திருக்கிறான், வேடர் குலத்தவன். அவனுக்கு குகன்னு பேரு. அவன் யார் தெரியுமா? தாயினும் நல்லான் என்று சொன்னான். தாயை விட ஒப்பற்ற அன்பு பொருந்தியவன் என்று சொன்ன உடனே அவனை அழைத்து வா என்றான் ராமன். அவனை அழைத்து வந்தார்கள். வந்த குகன் ராமனை பார்த்து சொன்னான், ராமா, தேனும் மீனும் அமுதனுக்கு இணையவாக திருத்தினேன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம். தேனையும் மீனையும் அமுதத்தை விட சிறப்பாக பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ எடுத்துக்கிறியா என்று கேட்டான். அவனுடைய அன்பை பார்த்தான். அன்பை பார்த்த ராமன் தன்னை இழந்தான். தன்னை இழந்த ராமன் சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனையும் அருகிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி சீதையும் அழைத்தான். பார்த்து சொன்னான், இதோ பார், இங்க இருக்கிறானே, இவன் உனக்கு கொழுந்தன். லக்ஷ்மணா, இவன் உனக்கு உடன் பிறந்த சகோதரன். இதைத்தான் சீதை என்ன பண்ணா தெரியுமா? அசோகவனத்தில் இருந்த போது நினைத்து பார்த்தாள். ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி மங்கை கொழுந்தி என்று சொன்ன வாசகத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள். அதை நினைச்சு நினைச்சு மகிழ்ந்தா. இப்ப என்ன நினைச்சா? அதை நினைச்சு நினைச்சு மயங்கி மயங்கி அழுதா. அப்பேற்பட்ட குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டானேன்னு அந்த காட்சியை நினைக்கிறாள். இப்போ குகனுடைய அன்பு என்ன அப்படிங்கிறத கம்பன் சொன்னா, ராமா, நீ சக்கரவர்த்தி திருமகன். நாட்டிலே உனக்கு எல்லா வசதிகளும் இருக்க, அங்கு வாழ வேண்டிய ஒரு பெரிய பெருந்தகையை சக்கரவர்த்தி திருமகனை இப்படி துவர ஆடையோடு புழுதி பொழுந்திய ஆடையோடு பார்க்கக்கூடிய இந்த கண் இருக்கிறது, இதை பிடுங்கி எறிந்து விட வேண்டாமா என்று கேட்டான். நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்களா கல்வனேன் யான் என்று சொன்னான். என்றால் எப்பேற்பட்ட அன்பு அவனுக்கு இருக்க வேண்டும். அதனால தான் ரொம்ப அருமையாக சொல்லும்போது இப்போ ராமன் அவனை பார்த்து அரவணைத்து கொண்டு சொன்னான், இவன் யார் தெரியுமா? தீரா காதலன் என்று சொன்னான். அப்போது தீரா காதலனாகிய அந்த குகனை தன்னோடு சேர்த்து கொண்டான். அங்கிருந்து கிளம்பி வருகிறான்.
கிளம்பி வருகிற பொழுது கிட்கிந்தையிலே வாலி இருக்கிறான். அந்த வாலியினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அவன் குன்றிலே வாழக்கூடியவன், அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அந்த சுக்ரீவனே பாராட்டுகிறான். யாரை? குகனை பாராட்டுகிறான். அன்றைக்கு நாட்டிலே குகனார் செய்ததை என்னால் செய்ய முடியாது, காட்டிலே கழுகின் வேந்தன் செய்ததை என்னால் செய்ய முடியாது என்று குகனை சுக்ரீவன் பாராட்டுகிறான். அந்த குரக்கினத்தவனாக இருக்கக்கூடிய விலங்கினத்தை சார்ந்திருக்கக்கூடிய சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். அங்கிருந்து நேராக கிளம்பி வருகிறார்கள், கடல் பகுதிக்கு வருகிறார்கள். அந்த கடல் பகுதியிலே ராவணனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய வீடணன் ராமனை வந்து சந்திக்கிறான். அவனிடத்திலே அடைக்கலப்படுகிறான். வீடணனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். பாருங்க, 3 பேரை தன்னுடைய சகோதரனாக ராமன் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு பிறந்து உடன் பிறந்தவர்கள் 3 சகோதரர்கள். 3 சகோதரர்களை உடன் பிறவாமல் இருந்தாலும் தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டான். ஒருவன் காட்டிலே இருக்கக்கூடிய வேடன், இன்னொருவன் மலையிலே இருக்கக்கூடிய சுக்ரீவன், இன்னொருவன் அரக்கர் குலத்திலே பிறந்த வீடனன். இந்த வீடனன் இருக்கிறானே, அவன் மேம்பட்டவன். அவனை பற்றி சொல்கிற பொழுது அவன் யார் என்று கேட்டால், 9 1 முழம் மேலாம் உயர்ந்த ஞானத்தம்பி. அவன் ஞானவானவன். அவருடைய வீடு எப்படி இருந்தது என்று ஆஞ்சநேயன் சொல்லுவான், அந்தனர் இல் என பொலிந்தது. சரி, அது மட்டுமா என்று கேட்டால், இல்லை இல்லை. அந்த வீடனன் யார் தெரியுமா? கருப்பு நிறத்திலே வாழ்கிற அந்த ராவணர்களாகிய அரக்கர்கள் இழுக்கிற அந்த இலங்கையிலே ஒருவன் தர்மவானாக வாழ்கிறான் என்று சொல்கிறான். அறம் என்று சொன்னால் அந்த அறத்துக்கு நிறம் வெள்ளை. ஆனால் இவனை பார்க்கிறான். யாரு? ஆஞ்சநேயன். இவன் கரிய நிறத்திலே இருக்கிறான். ஆனால் பார்த்தாலே தெரிந்துவிட்டது இவன் ரொம்ப நல்லவன் என்று வீடனன். ஆனால் தர்மம் இங்கு கருப்பு நிறத்தில் வாழ்கிறது. ஏன்? அரக்கர் எல்லோரும் கருப்பு தானே. அரக்கர்னா யாருன்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அரக்கர்னா யாருன்னு கேட்டா, பிறர் படுகிற துன்பத்தை பார்த்து எவன் ஒருவன் மகிழ்கிறானோ அவனுக்கு அரக்கன்னு பேர். அந்த அரக்கர் இனத்திலே பிறந்த வீடனனும் தர்மவானாக இருக்கிறான். இப்பொழுது தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்கிறான் ஆஞ்சநேயன். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் நிறைந்த இந்த ஊரில் அந்த அரக்கர் குலத்திலே வந்த அரவானாகிய தர்மவானாகிய இந்த வீடனன் மட்டும் அறத்துக்குரிய நிறமான வெள்ளை நிறத்தில் இருந்தால் இவனெல்லாம் வட்டி அடிச்சிட மாட்டான். அதனால தான் இங்கு அறம் எப்படி இருக்கிறது? கரிய நிறத்திலே இருக்கிறது. ஆனால் இவன் தர்மவான் என்று உணர்ந்து கொண்டான். அப்பேற்பட்ட தர்மவான் வீடனன். ஏனென்றால் அவன்தான் ராவணனிடத்திலே சொல்கிறான், தூதனாக வந்தவனை கொல்வது தவறு, எனவே அனுமனை விட்டுவிடு என்று சொல்கிறான். அப்பேற்பட்ட உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய வீடனனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். இந்த வீடனனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட பிறகு கம்பன் ராமன் வாயிலாக ஒரு பாடல் சொல்கிறான். அற்புதமான பாடல். குகனொடும் 5 ஆனோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனொடும் 6 ஆனோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் 7 ஆனோம். எப்படி சொல்கிறாங்க? குகனோடு 5 பேர் ஆனோம் நாங்கள். அப்புறம் குன்று சூழ்வான் மகனோடும் 6 ஆனோம். சுக்ரீவனோட 6 பேர் ஆனோம். எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதல்லைய நின்னோடும் 7 ஆனோம். வீடனா நீ வந்து சேர்ந்த பிறகு நாங்கள் இப்போ 7 பேர் ஆயிருக்கோம். இப்போ எத்தனை பேர்? நாங்கள் பிறந்தது 4 பேர், நீங்கள் வந்து சேர்ந்தீங்க 7 பேர். இந்த ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிற பொழுதும் அவர்களெல்லாம் ஒவ்வொரு அம்சம் என்று பார்த்தோம். ஆதிசேஷன், சங்கு சக்கரம் என்று. ஆனால் இந்த வைணவ உலகம் குகனை எப்படி அழைக்கிறது தெரியுமா? குகப்பெருமாள், குகப்பெருமாள் என்று அழைக்கிறது. ராமன் கொடுத்த ஏற்றம் அது. சமூக நீதி என்பதும் சமூக ஒருமை என்பதும் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? சுக்ரீவன் அவனை மகாராஜா என்று அழைக்கும்.
விபீஷ்ணனை ஆழ்வான் என்று அழைக்கும். இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், தவம் செய்தவர்கள். ஆனால் இது எதுவுமே செய்யாத குகன் இருக்கிறானே, தன்னை ஒத்தவர்களை தனக்கு ஒத்தவர்களாக நினைப்பது என்பது அல்ல பெரிது. பின்ன எது பெரிதுன்னு கேட்டால், தன்னிலும் தாழ்ந்தவர்களை தன்னிலைக்கு உயர்த்துவது என்பது இருக்கிறது. அதுதான் உண்மையான சமூக நீதி, மேம்பாடு. அதுதான் அப்படி செய்து காட்டியவன். அதனால தான் இப்போ கம்பன் ராமன் வாயிலாக சொன்னான், நாங்கள் 7 பேர் ஆனோம், வீடனா எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம். அடுத்த வார்த்தை தான், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை என்று முடித்தான். நுந்தைனா உன் தந்தைன்னு அர்த்தம். விடனா உன்னுடைய தந்தையாக, என் தந்தைன்னு சொல்லல. தயரதனை ராமன் என் தந்தைன்னு சொல்ற, உந்தை உன் தந்தை. புதல்வரால் பொலிந்தான் நுந்தை, உன் தந்தைங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய மனசு வேணும் ராமனுக்கு. அப்போ பரம்பொருளே, பரம்பொருள் அம்சமும் தனக்கு குழந்தையாக பிறந்தபோது கம்பன் என்ன தெரியுமா பாடினான்? தயரதன் மகிழ்ந்தான் என்று பாடினான். ஆனால் இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கீழ்நிலையிலே இருந்தாலும் அவர்கள் அன்போடு இருந்தால், தன்னை நாடி ஒருவன் வந்தால், தன்னிடத்திலே அடைக்கலம் என்று ஒருவன் வந்தால் அவனை ஏற்று அவனையும் தன் நிலைக்கு உயர்த்திய அந்த உலக சகோதரத்துவம் இருக்கிறது. அந்த உலகம் பூரா என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்ன போது இப்பொழுது கம்பன் மகிழ்ந்து போய் பாடுகிறான். பரம்பொருளே தனக்கு குழந்தையாக பிறந்த பொழுது மகிழ்ந்த தயரதனோ உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட போது பொலிந்தான் என்று எழுதினான். தயரதன் ஏன் பொலிந்தான் என்றால், தனக்கு பிறந்த குழந்தை ராமனால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சகோதரர்கள் என்று ஏற்றுக்கொண்ட போது மகிழ்ந்தான். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி உலக அரங்கிலே சிக்காகோ நகரத்திலே நடைபெற்ற சமய மாநாட்டிலே பேசுகின்ற சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என்னுடைய அன்பிற்கினிய அமெரிக்க வாழ் சகோதரிகளே சகோதரர்களே என்று சொன்னார். இந்த எண்ணம் எப்படி சுவாமிஜிக்கு வந்தது? இந்த எண்ணம் எப்படி விவேகானந்தருக்கு வந்தது? ராமன் என்ற பரம்பொருள் உலகத்திலே இருக்கிற எல்லோரையும் தன்னுடைய சகோதரர்களாக பாவித்த அந்த பெரிய காட்சி அவர் கண்முன்னே விரிந்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய வாழ்கின்ற யாவராயிருந்தாலும் அவர்கள் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் பேசுவதற்கு அடித்தளமாக அமைந்ததே இந்த ஒரு அருமையான காட்சிதான் என்று நினைக்கிற பொழுது, உலகமே உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய சகோதரர்கள் என்றால் வாழ்க்கையிலே நாமும் ராமன் அளவுக்கு நிச்சயமாக பொலிய முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த செண்பக தமிழனுடைய இன்றைய காப்பாளரும் தன் தந்தைக்கு பிறகு அந்த காரியங்களை மிக நல்ல முறையிலே செய்து வருகிற போற்றுதலுக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் ராச இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.